Hi friends, welcome to TamilTechAcademy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் while loops. ஸோ while loopsனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா for loops மாதிரியே தான். ஆனால் while loops வந்து ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அதற்கப்புறமா அந்த டாஸ்க்கை ரிப்பீட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பர் ஈக்குவல் டு 100ன்னு கொடுக்குறோம். ஸோ while number is more than 0. ஸோ நம்பர் 0க்கு மேலே இருந்தால் அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ தொடர்ந்து 0க்கு அப்புறமா பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த நம்பர் வந்து இப்போ ஹாஃபால் டிவைட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நீட்டாக எழுதுறோம்னா நம்ம அந்த முன்னாடி யூஸ் பண்ண ஆக்மெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா அந்த ஒரு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அதே வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த ஆக்மெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ டிவைட் அண்ட் தென் அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மோர் தென் 100. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 100 இருக்குது, 100 வந்து மோர் தென் 0. ஸோ அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து அது டிவைட் பை 2. ஸோ 50 அடுத்தது. ஸோ 50க்கு அப்புறமா வந்து 25, 12, 6, 3. இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு while loop ரியல் லைஃப் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்முடைய பைத்தான் இன்டராக்டிவ் ஷெல் ஓப்பன் பண்ணிக்குவோம். அதில் வந்து ஒரு கமாண்ட்ஸ் எழுதுகிறோம். ஸோ 2 + 2 10 more than 2 இப்படி நம்ம எழுதியிருக்கோம். இந்த பைத்தான் இன்டராக்டிவ் ஷெல் வந்து தொடர்ந்து நம்மள்ட்ட இன்புட் கேட்டுக்கிட்டே இருக்குது. இதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது, எப்படி எக்ஸிட் ஆகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறோம். இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த ஒரு கண்டிஷன் செக் ஆகுது. எக்ஸிட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து யூசர் இன்புட் பண்ணிட்டாங்கன்னா அந்த லூப்லேருந்து எக்ஸிட் ஆகிடுது, அது மொத்தமாக அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தோம். ஸோ while loop மூலமாக வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த லூப் வந்து நிறைவடையும். நம்ம முன்னாடி பார்த்த அந்த பைத்தான் இன்டராக்டிவ் ஷெல் மாதிரி எப்படி நம்ம பைத்தான் ஐடிஇ வழியாக பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு while கண்டிஷன் செக் பண்ணி யூசர் இன்புட் வாங்குறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து முதல்ல இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்குவோம். முதல்ல கமாண்ட் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. அது வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக டிஃபைன் பண்ணிக்குவோம். ஏன்னா அதுதான் வந்து யூசர்லேருந்து வர இன்புட். ஸோ கமாண்டு வந்து குவிட் அப்படி இல்லைன்னா எக்ஸிட் முன்னாடி போட்ட மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ while கமாண்ட் நாட் ஈக்குவல் டு குவிட். ஸோ குவிட்டுங்கிற அந்த ஸ்ட்ரிங் வர வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கணும். முதல்ல வந்து நம்ம யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கணும். அதற்கு நம்ம பில்ட்இன் ஃபங்க்ஷன் இன்புட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு 3 ஏரோ கொடுப்போம். அப்பயே பார்த்த பைத்தான் இன்டராக்டிவ் ஷெல் மாதிரியே. ஓகேவா? இது அவுட்புட் வேணும்னா பைத்தான் இன்டராக்டிவ் ஷெல் மாதிரியே பண்ணோம்னா அது பெரிய ப்ரோக்ராம். ஏன்னா அது ஒவ்வொரு இதையும் இவால்யூவேட் பண்ணி நம்ம யூசர் இன்புட் என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே அவுட்புட் கொடுக்கணும். நம்ம சும்மா வெறும் பிரிண்ட் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அது எக்கோ அப்படின்னா வந்து திருப்பியும் அதே சொல்லுதுன்னு அர்த்தம். ஸோ என்ன கமாண்ட் வச்சுருக்காங்கன்ட்டு. ஓகே, இந்த கமாண்டை வந்து யூசரோட இன்புட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இன்புட்டில். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா கமாண்டுங்கிறது வந்து எம்டி வேரியபிள். ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்காக செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து யூசர் இன்புட்லேருந்து வாங்குகிறோம். யூசர் வந்து டைப் பண்ணுறாங்க. குயிட்டுங்கு டைப் பண்ணாத வரைக்கும் இந்த மொத்த while லூப்பும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ குயிட் டைப் பண்ணிட்டா ஒன்ஸ் ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம அந்த கோட் ரன்னர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ரன் பண்ண மாட்டோம். ஏன்னா அது ரீட் ஒன்லி தான். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி டெர்மினல் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து நீங்கள் பைத்தான் இல்லை பைத்தான் 3 மேக் லினக்ஸில் இருந்தீங்கன்னா தென் app.py ஃபைல் நேம் போட்டு ரன் பண்ணிங்கன்னா இந்த 3 ஏரோஸ் வருது. ஸோ நம்ம மேலே சொன்ன மாதிரி யூசரோட இன்புட் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து 2 + 2 அதே மாதிரி போடுறோம். 10 more than 2. ஸோ யூசர் என்ன கொடுக்குறாங்களோ அதே வந்து திருப்பி பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம இவால்யூவேட் பண்ணல. இப்போ இதை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து குவிட் அப்படின்னு டைப் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உடனே குவிட் ஆகிடுச்சு, ப்ரோக்ராம் குவிட் ஆகிடுச்சு. அடுத்த லைன் ஸோ எம்டி லைன் வந்துருச்சு. ஸோ கமாண்ட் லைன்லேருந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம இப்போ திருப்பியும் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். இதில் வந்து கேபிட்டல் குவிட் அப்படின்னு போடுறோம். இப்போ கேபிட்டல் குவிட் போட்டால் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகலை, திருப்பியும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது.
ஏன்னா முன்னாடி பார்த்த மாதிரி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் ஒரு நியூமரிக் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அதனால் குயிட்டுங்கிற லோவர் கேஸும் அப்பர் கேஸும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அதனால் நம்ம இந்த இதையும் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பிகினர் ப்ரோக்ராமர் எப்படி எழுதுவாங்கன்னா அண்ட் கமாண்ட் போட்டு திருப்பியும் நாட் ஈக்குவல் டு கேபிட்டல் குயிட் அப்படின்ட்டு போடுவாங்க. ஓகே, இப்போ இதை திருப்பி நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ python app.py இங்கே வந்து கேபிட்டல் குயிட் போட்டால் எக்ஸிட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, சூப்பர், எக்ஸிட் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் திருப்பி ரன் பண்ணி இப்படி கேபிட்டல் கியூ போட்டு ட்ரை பண்ணால் எக்ஸிட் ஆகல ப்ரோக்ராம். ஏன்னா இது ஒரு 3வது கேஸ். ஒவ்வொரு யூஸரும் ஒவ்வொரு மாதிரி குயிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்மால் லெட்டர், சில பேர் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா நம்ம கோடை வந்து எஃபிஷியண்ட்டாக எழுத ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அதற்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதெல்லாம் எடுத்துடணும். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்ற கமாண்ட் யூசர் என்ன இன்புட் பண்ணுறாங்களோ அதை வந்து லோவர் கேஸில் மாற்றிடுவோம். இந்த பில்ட்இன் கமாண்ட் இருக்குது லோவர்ன்ட்டு, அதை வந்து லோவராக மாற்றி, அதாவது யூசர் என்ன எழுதுகிறாங்களோ அந்த கமாண்டை லோவராக மாற்றி குயிட் அப்படிங்கிறதோட ஈக்குவேட் பண்ணுறோம். கேபிட்டல் லெட்டர் எழுதினாலும் சரி, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து லோவர் கேஸாக மாறிடும். அதுலேருந்து இந்த லோவர் கேஸ் நம்ம எழுதியிருக்கிற இந்த குயிட்டோட மேட்ச் ஆகி அதுக்கப்புறமா நம்மளுடைய கமாண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும். கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி வச்சுருக்கிற எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு வந்து திருப்பி ரன் பண்ணி ட்ரை பண்ணிடுவோம். ஸோ நம்ம பார்த்துருக்கோம். இப்போது கேபிட்டல் ஃபுல் கேபிட்டலில் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா உடனே கோடு எக்ஸிக்யூட் ஆகி எக்ஸிட் ஆயிடுச்சு. ஏன்னா கமாண்ட் லோவர் யூஸ் பண்ணுறனால நம்ம குயிட் வந்து எல்லாமே லோவர் கேஸாக மாற்றி செக் பண்ணி ஈக்குவேட் பண்ணனால அது லோவர் கேஸ் தான் முடிவு பண்ணி இந்த கோடு எக்ஸிட் ஆகிடுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.